எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் யூடியூப் ஸ்டார். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ப்ரிவியூவில் பார்த்தா இந்த மாதிரியான வீடியோ தான் நம்ம இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்த்துட்டு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களை இந்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த பேஜுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் போயிட்டு ப்ராஜெக்ட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களை அல்ட்மோஷன் ஆப்புக்கு கொண்டு போயிடும். அப்படி இல்லைன்னா கீழே ப்ராஜெக்ட் லிங்க் அப்படின்னு சொல்லி டவுன்லோடுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக உங்களை அல்ட்மோஷன் ஆப்புக்கு கொண்டு போயிடும். ஓகேங்களா? அல்ட்மோஷன் ஆப் கொண்டு வந்ததுக்கப்புறம் அல்ட்மோஷன் ஆப்புக்கு வந்ததுக்கப்புறம் இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். இன்னொரு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டேரெக்டாக நம்மளோட ப்ராஜெக்ட் இம்போர்ட் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் கேட்கும். மேலே ரைட் ஹேண்ட் சைடில் அந்த நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கண்டினியூ டு டைம்லைன் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் நம்மளோட ப்ராஜெக்ட். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் வீடியோ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவோட சைஸ் என்ன சைஸோ அந்த சைஸில் காட்டிடும். ஓகேங்களா? திரும்ப இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் உள்ளது போயிடும். ஓகேங்களா? போனதுக்கப்புறம் வீடியோவை ஸ்க்ரால் பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். டைம்லைனை மூவ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, நான் 2 ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்னும் பார்த்தீங்களா, இதில் 2 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உள்ள மேலே உள்ள ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் கலர் ஃபில்லுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த ஸ்டார் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்ம எந்த ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணணுன்னா, பிக்சார்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போய்ட்டு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போது இந்த ஃபோட்டோவை எந்த ஃபோட்டோவை வைக்க போகிறோமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபோட்டோவை நீங்கள் கரெக்டாக அதுக்கேற்றாப்புல ஃபுல் சைஸை அதுக்கேற்றாப்புல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். வீடியோ இப்போ 1 மினிட்டில் நம்ம எப்படி எடிட் பண்ணி வச்சுன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா? கீழே நான் 2 ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது கீழே இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, ஐக்கான், அதை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு ஃபோட்டோ வந்துடும். உங்களுக்கு மேலே உள்ள ஃபோட்டோவை ஹிடன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வைக்கனா கூட வச்சுக்கோங்க. ஏன்னா கலர் ஷேடோவாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சரிங்களா? இது வேணால் செட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அது வேணாலும் செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோவை எந்த மாதிரி வைக்கணுமோ அதுக்கேற்ற செட் பண்ணிக்கோங்க. வச்சு முடிச்சப்பறம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை பின்னாடி உள்ள இமேஜ்லாம் வீடியோவோட சைஸோட வெளியே போச்சுன்னா அந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக எப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரேமுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேமுக்கு வெளியே மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐக்கானும் கூட மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் ஹேண்ட் சைடில், இதை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதே மாதிரியான வீடியோ எடிட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.